இந்த 10 தினங்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக 10வது தினம் வந்து பெருநாள் யௌம நஹர். அப்ப 9 தினங்கள், இந்த 9 தினங்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய 9 தினங்களை எடுத்துக்கொண்டால் இந்த காலங்களிலே குறிப்பாக சில அமல்கள் வந்திருக்கிறது, பொதுவாக சில அமல்கள் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொன்னதை எடுத்துக்கொண்டால் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன, அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன வருது. அப்ப சாலிஹான அமல்கள் இந்த காலத்தில் செய்யப்படுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, ஏற்றமானது, அல்லாஹ்விடம் மிக பெருமதி வாய்ந்தது என்ற ஹதீஸை வச்சு இந்த காலங்களில் நீங்க எந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாகத்தான் இருக்கும். தொழுகைக்கும் நன்மை அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் அதை நன்மை அதிகப்படுத்தி தருவான். அதே மாதிரி தொழுகை, அது மாதிரி நோன்பு பிடிக்கிறது, அது மாதிரி சதகாக்கள் தர்மங்கள் செய்வது, அது மாதிரி குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ் செய்வது, திக்ர் செய்வது, குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது, அதே போன்று இல்லாத மக்களுக்கு உதவி செய்வது, இவ்வாறான நற்கிரிகள் வணக்கங்கள் ஏனைய காலங்களை விட இந்த 9 நாட்கள் 10 நாட்கள் செய்யப்படுவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. அப்ப எனவே இது பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள். அதே போன்றுதான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு முஸ்னத் அஹ்மதில் பதிவாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மகத்துவமானது, விருப்பத்துக்குரியது என்று சொல்லிவிட்டு ஃபஅக்திரு ஃபீஹின்ன தஹ்லீல வ தக்பீர வ தஹ்மீத், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள். அதாவது ஃபஅக்திரு ஃபீஹின்ன அத்-தஹ்லீல வ தக்பீர வ தஹ்மீத், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்பதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். அப்ப எனவே நாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அதிகமாக சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும்.